ஈரான் உடனான போற முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் இஸ்ரேல் வந்து காசா மீது கவனத்தை செலுத்தி இருக்குது. அதாவது காசாவுல பெண்கள் குழந்தைகள் அதிகமா தங்கி இருக்கக்கூடிய அந்த அகதிகள் முகாமை குறிவைத்து இஸ்ரேல் ராணுவம் வந்து தொடர்ச்சியா தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கா ஒரு தகவல் இருக்குது. அண்மையில ட்ரோன்களை கொண்டு அந்த பெண்களும் குழந்தைகளும் இருக்கக்கூடிய அந்த அகதிகள் முகாமில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினதுல 40க்கும் மேற்பட்ட பெண்கள் குழந்தைகள் உயிரிழந்தாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியானது. இந்த மாதிரி தொடர்ச்சியான தாக்குதலை வந்து இஸ்ரேல் நடத்திக்கிட்டு இருக்குது. ஹமாஸ் படையினர் பதுங்கி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு பெண்களும் குழந்தைகளும் தங்கி இருக்கிற இடங்களை குறிவைத்து வந்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்துறது வந்து பல நாடுகளும் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அதாவது இந்த ஈரான் மீதான தாக்குதல், ஈரான் பதிலடி கொடுத்தது, இது சம்பந்தமா உடனே வந்து கருத்து தெரிவித்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இப்பதான் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதாவது காசா மீது உடனடியா தாக்குதலை நிறுத்தணும், இஸ்ரேல் வந்து தாக்குதலை நிறுத்தணும், அங்க வந்து எந்த விதமான தாக்குதலையும் நடத்தாம அமைதிக்கு வழிவகுக்கிறதுக்கான வேலையில வந்து இஸ்ரேல் ஈடுபடணும் அப்படிங்கிற மாதிரி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஏன்னு பாத்தீங்கன்னா கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி என்னன்னு நெதன்யாகு, இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு அமெரிக்காவுக்கு பயணம் போனாரு. அப்ப வந்து இந்த காசா மீதான தாக்குதல், ஈரான் தாக்குதல் இது சம்பந்தமெல்லாம் பேச்சுவார்த்தை நடந்ததா ஒரு தகவல் வெளியா இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இஸ்ரேல் வந்து காசா மீதான தாக்குதலை உடனடியாக கைவிடணும் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. இதைத் தொடர்ந்து இஸ்ரேல் இந்த ட்ரம்போட கோரிக்கை, அதாவது உத்தரவை வந்து நிறைவேற்றுவாங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இல்ல இந்த விஷயத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க.